ஹாய். கார்டனிங்கை ரொம்ப ரசித்து பண்ணுறவங்களா நீங்கள்? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்கள் செடியெல்லாம் ரொம்ப பார்த்து பார்த்து மெயின்டெயின் பண்ணி ஒரு குழந்த மாதிரி வளர்த்துட்டு வரீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். உங்கள் செடியில் ஏதாவது ஒரு பூச்சி வந்துடுச்சுனாலோ, இல்லை ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகி செடி ரொம்ப வாடிச்சு அப்படின்னாலோ, நீங்களும் அதே மாதிரி ரொம்ப சோர்ந்து போகிறவங்களா, அடுத்தடுத்து என்ன பண்ணலான்னு தேடிட்டு இருக்கவங்களா இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளாகவே என்னோடய செடிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிளான ஒரு விஷயம் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். உரம் தனியாக போடலை, எதுவுமே நான் தனியாக எஃபர்ட் எடுத்து பண்ணலை. ஒரே ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கேன். செடியெல்லாம் ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக நிறைய துளிர் விட்டு வருது. நிறைய மொட்டு வந்திருக்கு பூச்செடியில் எல்லாத்துலேயுமேவும். ஸோ இது நான் என்ன பண்ணேன் அப்படின்றத விஷயத்த நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக நானும் சொல்கிறேன். பட் இந்த வீடியோவில் இல்லை, நெக்ஸ்ட் வீடியோவில். அதுக்கு நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கார்டனிங் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன விஷயம் பண்ணிகிட்ருந்தேன் அப்படின்றத கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். செடி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அழகாக வளர்ந்துட்டுருக்குது. எல்லா செடியிலையுமே நிறைய மொட்டு வருது, நிறையா தளிர் வருது. ரோஸ் செடியெலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ரொம்ப எஃபர்ட் போட்டெல்லாம் நான் எதுவும் பண்ணல. ஒரு சின்ன விஷயந்தான், சிம்பிளான விஷயந்தான். மோஸ்ட்லி ஒரு சில வீட்டில் இது இருக்கும், ஒரு சில வீட்டில் இது இருக்காது. நிறைய வீடுகளில் இப்போ இருக்குது. பட் ஆனால் அது உங்களுக்கு ஈஸியான ஒரு டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ